இன்னைக்கு புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜையோடைய 12வது நாள். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா வழக்கம் போலயே 4 மணிக்கெல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 நாளாகவே நாளேகால் எந்திரிக்கிறப்ப சாமி கும்பிட்றதுக்குமே ஒரு 5 மணிக்கிட்ட ஆயிடுது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கவனமாகவே 4 மணிக்கெல்லாமே எந்திரிச்சிட்டேன். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிலேருந்தே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விட்டு 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 பெஞ்சிட்டே தான் இருந்தது. சரி கொஞ்சம் மழை வெறிச்சிருக்குன்னு பார்த்தா காலையிலையும் மழை சரியான மழை தான் பெஞ்சிட்டு இருந்தது. குளிக்கலான்னு போய் டேப்பை திறந்து பார்த்தா தண்ணி ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வாசல் கழுவிட்டு கோலம் போட்டுட்டு வந்துட்டேன். சாமி படங்களில் இருக்கிற பழைய பூவெல்லாமே எடுத்துகிட்டு புது பூவும் மாற்றிட்டேன். பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றக்கூடிய தட்டில் இருக்கிற பழைய பூவு திரி இது எல்லாத்தையுமே புதுசாகவும் மாற்றிட்டேன். இன்றைக்கி சாமிக்கு பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக பேரிச்சம்பழம் தான் வச்சுருந்தேன். நேற்று கொஞ்சம் வெத்தலைப்பாக்கு எல்லாமே வாங்குறதுக்கு அப்பப்போ மறந்துடுறேன். அதனால் இன்றைக்கி பேரிச்சம்பழம் வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அதனால் பேரிச்சம்பழமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4:50க்கெல்லாமே பிரம்ம முகூர்த்த பூஜையை தூப ஆராதனையோட சிறப்பாக செய்து முடிச்சிட்டேங்க. நம்ம வீடு நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய ஒவ்வொரு செயலுமே வளர்ச்சி பாதை நோக்கி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நீங்களுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற எல்லோருடைய வேண்டுதலுமே நல்லபடியாக நிறைவேறணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.